ஈமானுடைய மகிழ்ச்சியும் இணை வைப்பு ஷிர்கை பற்றி அச்சமும். இந்த பகுதியில் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இது வரைக்கும் மக்கா முஷ்ரிக்குகள் இலாஹுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை விளங்கியிருந்தாங்க. அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மறுத்தாங்கன்னு பார்த்தோம். என்ன அர்த்தம் விளங்கியிருந்தாங்க? இலாஹுனா அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, ஷஃபா செய்யக்கூடிய தெய்வம். அப்போ அவங்களையெல்லாம் இலாகுன்னு அவங்க நம்பினாங்க. அதனால தான் இதையெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. இதுவரையும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஆதாரங்களிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? மனப்பூர்வமாக நன்கு புரிந்து அறிந்து ஒருத்தர் இதை விளங்கி இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஷிர்கை, அல்லாஹுக்கு இணை வைப்பதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். என்ன? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்கை தவிர்த்து மற்ற பாவங்களை, குற்றங்களை அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். சூரா நிசாவுடைய 4வது சூறாவின் 48வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பற்றி ஒருத்தர் நன்கு உளப்பூர்வமாக விளங்கணும். இதில் ஷிர்க்குங்கிறது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் தூதர்களாக உலகிற்கு அனுப்பி வைத்து இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் தூதர்களும் அழைப்பு கொடுத்த விஷயம், அல்லாஹ்வுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒருத்தர் விளங்க வேண்டும். இதை தவிர்த்து வேறு எந்த மார்க்கத்தையும் எந்த கொள்கையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒருத்தர் இதை மனப்பூர்வமாக விளங்கியிருந்தால், இந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் இது விஷயத்தில் அறிவே இல்லாமல், தேவையான போதுமான அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதை அவங்களுடைய செயல்களை பார்த்தா தெரிஞ்சிடும். இன்றைக்கி முஸ்லீம்கள் பலர் அவங்களுடைய செயல்களை பார்க்கும்போது நாம் இதை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவன் நமக்கு அனுப்பிய தூதருடைய மார்க்கம் இஸ்லாம் தான், இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் இதைத்தான் கற்றுக் கொடுக்குது, இதை தவிர்த்து வேறு எந்த கொள்கையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறது. இப்போ இப்படி உணரும்போது ஈமானுடைய மகிழ்ச்சியை அடையலாம். 2 விதமான பலன்களை அடையலாம். அதில் முதலாவது பலன் என்னன்னு கேட்டால், ஈமான்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, அவனது கருணையாக நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒன்று. அப்போ அல்லாஹ்வுடைய அருட்கொடையாகவும் அவனுடைய கருணையாகவும் அல்லாஹ் ஈமானை கொடுத்துருக்கிறான். ஆகவே அதற்காக மகிழ்ச்சி அடையலாம், நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், பி ஃபض்லில்லாஹி வ பி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. ஈமானை அல்லாஹ்வின் அருளாகவும் அவனுடைய கருணையாகவும் நினைத்து இதற்காக அவர்கள் சந்தோஷப்படட்டும். இஸ்லாமியும் ஈமானை தௌஹீதையும் அல்லாஹ் கொடுத்ததற்காக சந்தோஷப்பட வேண்டும். ஹுவ ഖൈറുம் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய எல்லா சேமிப்பு பொருட்களை விட, உலக வசதிகளை விட இதுதான் மிக சிறந்தது, மேலானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். சூரா யூனுஸுடைய ஆயத் 58வது ஆயத் 10வது சூறாவில். 2வது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம், இதனுடைய பலன் என்னன்னா, ஃபாயிதா, நம்மிடமிருந்து ஷிர்கான செயல்கள் நிகழ்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயம், அச்சம், உள்ளத்தில் ஒரு நடுக்கம் நமக்கு ஏற்படும். எப்போ? அல்லாஹ் ஷிர்க்கை தவிர வேறு எதையும் மன்னிக்கவே மாட்டான். அதாவது ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான், மற்றதை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஷிர்க்கை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டாங்கிறத ஒருத்தர் அறிஞ்சு, இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய இந்த தீன், ஆகவே ஷிர்க்கை விட்டு விலகணும், நபி கொண்டு வந்த இந்த தீன் இதுதான், ஷிர்க்கு மன்னிக்கப்படாத பாவங்கிற தீனை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்கியிருந்தால், முதல்ல இந்த ஷிர்க்கை விட்டு தப்பிக்கிற அடிப்படையில் தப்பிச்சதுனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்று, அந்த ஷிர்க்கில் விழுந்து விடக்கூடாதுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷிர்க்கை பற்றி பயம் இருக்கும். அதாவது ஒருவன் தன் நாவிலிருந்து வெளிப்படுத்தும் குஃப்ரான ஒரு வார்த்தையினால் காஃபிராகி விடுகிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். குஃப்ரான கொள்கை நாக்கிலிருந்து வந்தாலே ஒருத்தன் காஃபிராகும். குஃப்ரான ஒரு வார்த்தையை ஒருத்தன் சொல்லும்போது காஃபிராகிறான். சில வேளை அறியாமையினால் அந்த வார்த்தையை அவன் சொல்லிவிடுகிறான். அவன் அறியாமையை ஒரு காரணமாக கூறிவிட முடியாது. அறியாமையை சொல்லிக்கிட்டு அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி காஃபிர் இல்லைன்னு மற்றவங்களை சொல்ல முடியுமா? எவ்வளோ காஃபிர்கள் அவங்க பேசுகிறது, அவங்க கொண்டிருக்கிறது, அவங்க செய்யக்கூடியது குஃப்ருங்கிறதே விளங்காமல் தானே இருக்கிறாங்க. அதனால் அவங்கள காஃபிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
இன்றைக்கி எத்தனையோ காஃபிர்கள் இருக்கிறாங்களே, எல்லாருக்குமே தௌஹீதுடைய செய்தி போய் சேர்ந்துட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அவங்க அறியாமையில் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த குஃப்ரை நம்பிக்கிட்டு இருப்பான். அதனால் இல்லை அறியாமையில் தான் இருக்கிறான், அதனால் அவங்க காஃபிர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அறியாமையினால் அந்த வார்த்தையை அவங்க சொல்லிவிடுறாங்க. அவன் அறியாமை ஒரு காரணமாக சொல்ல முடியாது, சரியா? அதாவது சாக்கு போக்கா சொல்ல முடியாது. பல முஷ்ரிக்குகள் கருதிய போன்ற இறை நிராகரிப்பான வார்த்தையும் இதில் அடங்கும். அல்லாஹ்வின் பக்கம் அது நெருக்கமாக்கி வைக்கக்கூடியதென நினைத்து அந்த வார்த்தையை சிலர் சில வேளை கூறிவிடுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய குஃப்ரான வார்த்தைகள் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கி வைக்கும், கடவுளுக்கு நெருக்கமாக்கலாம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. இதை நாம் அறியும் போது இறை நிராகரிப்பான, அதாவது குஃப்ரான வார்த்தை நம் நாவிலிருந்து வெளியாவது எண்ணி அஞ்சுகிறோம். ஓ, வார்த்தை கூட நம்ம குஃப்ரான வார்த்தை வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பயம் வரணும். அப்போ வார்த்தை அளவில் கூட நம்ம குஃப்ருக்கு போயிடக்கூடாது. குறிப்பாக அல்லாஹ் இது பற்றி சில சம்பவங்களை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த சம்பவங்களை நாம் சிந்தித்து ஆராயும் போது அவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது ஏதுவாக அமைகிறது. உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் ஃபிரௌனுடைய தாக்குதலில் சிக்காமல் கடலை தாண்டி போகிற வழியில் சில சிலைகளை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் அப்போ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்த தோழர்கள், அவங்களுடைய மக்கள் என்ன சொன்னாங்க? இஜ் அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசாவே, இந்த சிலைகள் எப்படி இருக்குதோ எங்களுக்கு ஒரு சிலைகளை உருவாக்கித்தாங்க. அவங்களுக்கு இது சிலைகள் இருக்குது, இதே போல் எங்களுக்கு சிலைகள் வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அந்த சிலைகளை எல்லாம் காஃபிர்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஆனால் அந்த சிலைகளை கேட்குறாங்க, இது போல் எங்களுக்கும் ஒரு சிலைகள் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. தெய்வத்தை எங்களுக்கும் ஒரு இலாகை ஏற்படுத்தி கொடுங்க. இப்படி கேட்டவர்கள் மிக்க அறிவுடையவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தாங்க. கேட்டாங்க, அவங்க அப்போ முஸ்லீம் ஆனவங்க தான், நல்லவங்களாக தான் இருந்தாங்க. ஆனாலும் அப்படி இருந்தும் இந்த தகாத வார்த்தை, தகாத இந்த கேள்வியை நபி மூசா கேட்டார்கள். நபி மூசாவிடம் அந்த மக்கள் கேட்டாங்க, சரியா? அதற்காக அல்லாஹ் அவர்களை பழித்து சொல்கிறான். சரி, இந்த சம்பவத்தை அல்லாஹ் நம்ம குர்ஆன் மூலமாக அறிவித்திருக்கிறான். இதை நாம் அறியும் போது இது போன்ற சம்பவங்களுக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்கிறோம். அப்போது நாம் இந்த மாதிரி குஃப்ரான ஒரு விஷயத்தை, காஃபிர்களிடம் இருக்கக்கூடிய வழக்கங்களை எதிர்பார்த்து கேட்டக்கூடாது. இது எல்லாமே குஃப்ருங்கிறத விளங்கி நாம் இதையெல்லாம் விட்டு விலகிக் கொள்ளணும். அப்போ குஃப்ரான வார்த்தை கூட நம்மிடம் வரக்கூடாது. அப்போது குஃப்ரான கொள்கைகளை பற்றி நாம் எப்பவுமே அறிந்திருந்து அதை விட்டு விலகுவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ ஷிர்க்குங்கிறது இவ்வளோ அபாயமானதுங்கிறனால தான் இந்த பயம் நமக்கு வரும். அப்போ இந்த பகுதியில் ஷேக்குல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் நாம் ஷிர்க்கை பற்றி அறியறதுனால என்ன பலன்னா 2 பலன்கள் இருக்குது. ஒன்று, ஷிர்க்கை விட்டு தப்பித்து நீ ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய நியமத்தை உணர்ந்து அல்லாஹ்வோட நம்ம அதற்கு அவருடைய கருணையை நினைத்து பார்த்து அவங்க நன்றி செலுத்தி சந்தோஷப்படணும். 2வது, ஷிர்க்கை பற்றி பயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கணும். குஃப்ரான வார்த்தை கூட நம்மை காஃபிராக்கிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்கள் அந்த வார்த்தையால் கேட்டாங்க. அது போன்ற ஒரு கொள்கையில் நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த பயம் நமக்கு இருக்கணுங்கிறதும் குர்ஆனுடைய இந்த ஆதாரம், இந்த சம்பவத்தை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுடைய சம்பவத்தை கொண்டும் ஷேக்குல் இஸ்லாம் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இங்கே நம்ம குறிப்பிடுறாங்க.